ஹாய்! இன்னைக்கு கிளாஸ் 14 லைனிங் கம்மீஸ் வந்திருக்கும். ஸோ லைனிங் கம்மீஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிராஃப்டிங் போட்டிருப்பீங்க. அதுக்கான பேப்பர் பேட்டர்ன் அண்ட் கிளாத் கட்டிங் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, என்னோட மெஷர்மென்ட்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். பேக்ஸா ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட மெஷர்மென்ட்ஸ் ஒன் பை ஒன்னா சொல்றேன். 0 to 1 வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ் லென்த் நான் எடுத்திருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 7 எனக்கு வந்து 3 இன்ச்சஸ் வந்தது. ஸோ 3 இன்ச்சஸ் நெக்கோட வித்து கொடுத்துருக்கேன். அண்ட் 0 to 5 வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் ஆஃப் ஆஃப் த ஷோல்டர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு ஷோல்டர் வந்து 15 வச்சிருக்கோம். 7 1/2 கிட்ட நான் வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே நான் அங்கே அப்படியே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம அன்னைக்கு போட்ட வேல்யூஸ். ஸோ நான் இந்த வேல்யூஸை வச்சு அப்படியே பேக் பேட்டர்ன் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்து லென்த் வந்து 40 இன்ச்சஸ், ஷோல்டர் வந்து 15. ஸோ அதை மாதிரி நான் கால்குலேட் பண்ணி இங்கே நான் எடுத்திருக்கேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டோட்டல் வந்து 7 1/2 வரும் ஷோல்டர். 0 to 5 வந்து நான் 7 1/2 வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே பேட்டர்ன் எப்படி போடணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டே வாங்க. இங்கே சென்டரில் நான் வந்து டாட் கொடுக்குறேன். டாட்டுக்கான மார்க்கிங்கும் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சீட்டோட மார்க்கிங் எல்லா இதுவுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல போட்ட மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே கண்டிப்பாக ஆமோல் செக் பண்ணணும். ஸோ எனக்கு ஆமோல் வந்து 18. ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு தான் நான் கட் பண்ணேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு 18னா எனக்கு 9 இன்ச்சஸ் வரணும் ஆமோல் கர்வு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு பேக் பேட்டர்ன் ரெடி. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றது சொல்லு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ லைனிங்க்கு நம்ம பேப்பர் பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ லைனிங் மெட்டீரியல் ரெடி, மெயின் மெட்டீரியல் ரெடி. ஆனால் லென்த் மட்டும் நம்ம எவ்வளோ லைனிங்க்கு வைக்கணும் அப்படின்னா 2 இன்ச்சஸ் கம்மியாக எடுக்கணும். இப்போ என்னோட லென்த் ஆஃப் ட்ரெஸ் வந்து 40 இன்ச்சஸ். ஓகே, அதனால 2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் நம்ம லைனிங்க்கு எடுக்கணும். ஆனால் நான் பேப்பர் பேட்டர்னில் 40 இன்ச்சஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அப்போ அந்த 2 இன்ச்சஸை மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கொண்டு வாங்க. பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பேப்பர் வந்து லைனிங் மெட்டீரியலோட நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாத் வந்து கரைப்பகுதி வந்து சைடில் வர மாதிரி நான் வந்து ஃபோல்ட் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து ஃபோல்டிங் வந்துடுது. ஃபுல் ஃபோல்டிங்கு, அந்த சைடு ஓப்பனு. கரைப்பகுதி வந்து நம்மளுக்கு ஓப்பனில் இருக்க மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ நான் அது மாதிரி தான் மடிச்சு எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் பேட்டர்னை இப்போ நான் இதோட பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இங்கே எங்கெல்லாம் சீம் கொடுக்கணுன்றதை தான் பேப்பரில் எழுதிருக்கேன். இங்கே 1/2 இன்ச்சஸ் கொடுக்கணும், ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சஸ் கொடுக்கணும், ஆம் ஹோலுக்கு 1/2 இன்ச்சஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கீழே ஹெம்லைன் மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த சைடு ஃபுல்லாக 1 இன்ச்சஸ் வர மாதிரி, இந்த அழகாக 1 இன்ச் வர மாதிரி நான் வச்சுட்டு தான் நான் வந்து இந்த இதை வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கிளாத் கட்டிங் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க. ஸோ பேக் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்ல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவோம்னா, நெக் லைன் மாறும் இல்லையா? நெக் வந்து நான் இங்கே எனக்கு ஃப்ரண்ட்டுக்கு 6 இன்ச்சஸ் வச்சிருக்கேன். அடுத்தது ஆர்ம் ஹோல். பேக்குக்கு விட ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச் உள்ள வச்சு நம்ம கட் பண்ணி எடுப்போம். அதையும் நான் பண்ணிட்டு பேப்பர்ல பண்ணிட்டேன். பண்ணிட்டு தான் இதை வந்து நான் கிளாத் மேல லே அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல டாட் வராது. பேக்குக்கு மட்டும் தான் டாட் நம்ம கொடுப்போம். பட் இங்க ஃப்ரண்ட்டுக்கு டாட் வராது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 10 to 11 லைன்ல 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி 3 லைனையும் 11 அண்ட் இங்க இருந்து 13யும் ஜாயின் பண்ணி அந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்ப ஃப்ரண்ட்ல உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஆகும் திருப்பி உங்களுக்கு ஒரு ரீகால் பண்றேன். இது எல்லா மெஷர்மெண்ட்டும் சேமா தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இப்ப ஃப்ரண்ட்ல நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்கன்னா 0 to 9 நெக் நான் இங்க 6 இன்ச்சஸ் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டு எக்ஸ் டேஷ், அதாவது எக்ஸ்ன்றது பேக் ஆர்மோல் நம்ம ஏற்கனவே வரைஞ்சி பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிடுவோம் கிளாத் வச்சு. அதை ட்ரேஸ் பண்ணுவீங்க நீங்க ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கும் போது. இப்போ ஃப்ரண்ட்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்னா நெக்கை சேஞ்ச் பண்ணுவீங்க. அடுத்தது ஆர்மோல். ஆர்மோல் வந்து எக்ஸ் டு எக்ஸ் டேஷ் வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சஸ் இன்சைட். இப்போ எனக்கு இங்க தான் எனக்கு வந்து எக்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? அந்த இடத்துல இருந்து நான் ஒரு பேக்ல இருந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இந்த 1/2 இன்ச்சஸ்க்கு நான் கர்வ் போர்ஷனை வரைஞ்சி நான் ஆர்மோல ரெடி பண்ணிட்டேன். இது ஃப்ரண்ட் ஆர்மோல் இப்போ எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 to 11 லைன் நம்ம எடுப்போம். பேக்ல வந்து நம்மளுக்கு டாட் வரதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், 1 இன்ச் அதுல இருக்கும். ஓகேங்களா? இது பேக்ல டாட் இருக்கும். அப்ப ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு டாட் தேவையில்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த டோட்டல் வித் 10 to 11 என்ன இருக்கோ அதை மைனஸ் 1 இன்ச் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணும் போது எனக்கு இங்க 11 என்ன ஆகும், 1 இன்ச் கம்மியாயிடும். கம்மியானதுக்கு அப்புறம் மேல நம்மளுக்கு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 3, இந்த பாயிண்ட் நம்மளுக்கு 11, இந்த பாயிண்ட் நம்மளுக்கு சீட் லைன் 13. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், 3ல இருந்து 11, அதே மாதிரி 13ல இருந்து 11, இப்படி ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு ஒரு லைன் வரும். அதை நான் கட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் சேஞ்சஸ் இவ்வளவுதான். இதுதான் நான் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா?
ஸோ ஃப்ரண்ட் சேஞ்சஸ் இதுதான். பேப்பர் பேட்டர்ன் இந்த சேஞ்சஸ் பண்ணிட்டு அப்புறம் கிளாத்தை இதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு பண்ண மாதிரி இதே லே அவுட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் கிளாத் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சஸ் லென்த் கம்மி பண்ணணும். ஸோ நான் சைடில் இங்கே 1 இன்ச்சஸ் வர மாதிரி ஃபோல்டு அந்த பக்கம் ஓப்பனிங் அந்த பக்கம் இருக்கணும். ஃபோல்டு வந்து இப்போ நம்ம பக்கம் இருக்கணும். அதே மாதிரி வச்சு நான் ஃபுல்லாகவே பின் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் என்னுடைய ஃப்ரண்ட். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கானது கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஃபுல்லாக கிளாத் கட் பண்ணிட்டேன். சைடில் சீம் கொடுத்தாச்சு. கீழே வந்து லென்த் வந்து 2 இன்ச்சு கம்மி இல்லையா, 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு நம்ம எடுப்போம். அப்போ 1 இன்ச் மட்டும் தான் நான் மைனஸ் பண்ணி எடுத்துருக்கேன் லென்த், டோட்டல் லென்த்தில். ஸோ இப்படி ஃப்ரண்ட் தனியாக நீங்கள் இதே மாதிரி சீமோட நம்ம எங்கெங்கே எவ்வளோ கொடுக்குறோன்றது தான் நம்ம பேப்பரில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணீங்கன்னா எங்கேயுமே மிஸ்டேக்ஸ் வராது. ஃப்ரண்ட்டுக்கு அண்ட் பேக்குக்கு வந்து நம்ம நெக்லைன் வந்து கட் பண்ணலை கிளாத்ல. சரி, அதே மாதிரி நான் பேப்பர்லயே நான் கட் பண்ணல. ஏன்னா நான் வந்து இங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நெக் பேட்டர்ன் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். நெக் டிசைன்ஸ் நான் பண்ண போறேன். அதே மாதிரி பேக்குக்குமே கேன்வாஸ் யூஸ் பண்ணி நெக் ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ அப்ப நான் நெக் என்ன டெக்னிக்ல நான் ஃபினிஷ் பண்ண போறேன்னு பொறுத்து தான் நான் வந்து இந்த பேப்பர்லயே நான் வந்து நெக்கை ட்ரா பண்ணி கட் பண்றதெல்லாம் இருக்கு. கிளாத்லயுமே பண்றது இருக்கு. நான் இங்க என்னதான் லைனிங் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நான் அதை கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நெக்கை ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நெக்கை கட் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு நெக் கட் பண்ணக்கூடாது. மீதி சீம்ஸ் எல்லாமே நீங்க சைட்ல ஆர்ம் ஹோல் ஷோல்டருக்கும் நீங்க வந்து கொடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிளாத்ல லைனிங்லயும் சரி மெயின்லயும் சரி நெக்கு வந்து கட் பண்ணாதீங்க. கிளாஸ் 14க்கான லைனிங் கமிஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிஸோட லைனிங் மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஹை பஃப்க்கான பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் அடுத்து நீங்க ரெடியானா போதும். இந்த லைனிங் வச்சு நம்ம எப்படி மெயின் கிளாத்தை கட் பண்ணணும், அந்த ஸ்டிச்சிங் ஆர்டர் இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இல்ல இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லைனிங் கமெண்ட்ஸ் கொடுங்க. யார் வீடியோ எண்ட் இருக்கும் பார்த்துருக்கீங்களோ அப்பதான் இந்த சீக்ரெட் கோட் நீங்க கொடுக்க முடியும் கமெண்ட்ல. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்.